ஹீலர் பாஸ்கர் அவருடைய ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், நம்ம வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும்போது, அதாவது கோவமோ இல்லை ரொம்ப வருத்தமோ சந்தோஷமோ இந்த மாதிரி நம்ம எமோஷன்ஸில் ரொம்ப ஹையாக இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப ஆழ் மனதுக்குள்ளே போயிடுவோம் அப்படின்ட்டு. ஒரு வகையில் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, நம்மளோட வைப்ரேஷன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும், நம்ம அலர்ட்டாக இருப்போம், ஃபோக்கஸ்டாக இருப்போம். எமோஷன்ஸ் வந்து ஏற்படும் போது அதை பற்றின ரொம்ப டீப் தாட்குள்ளே போக ஆரம்பிப்போம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம எனி எமோஷன்ஸ் நம்ம வந்து நமக்குள்ளே ஏற்படுறப்ப ஆப்வியஸ்லி அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்போன்றது உண்மை தான். அப்போது இங்கே 2 விஷயத்தில் வந்து நீங்கள் பெருசாக உந்தப்படுவீங்க. இந்த மாதிரி எமோஷன்ஸை பயன்படுத்தி எப்படி வேகமாக போகலான்னு யோசிச்சிங்கன்னா 2 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நமக்குள்ள உந்துதல் அதிகமாக இருக்கும். எத்தனையோ பேர் வந்து நிறையா மோட்டிவேஷன் வீடியோ பார்த்து இல்லை வந்து ரெகுலராக அவங்க இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஆட்களோட பேச்சுகளை கேட்டு தான் லைஃப் மேலே போகுமா அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே ஏற்படுற 2 விஷயங்களை வச்சுக்கிட்டு உங்களால் வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற வீடியோவோட ஒரு கம்ப்ளீட் ஒரு புக்கு படித்து நீங்கள் மோட்டிவேட் ஆகிறத விட ரொம்ப சுலபமாக உங்களுடைய பெரிய இலக்கில் அடைய முடியும். அப்படிப்பட்ட 2 விஷயங்களில் முதல் ஒன்று பயம், நம்ம ஃபியர். இன்னொரு விஷயம் டிசையர், ஆசைகள். இந்த 2 விஷயங்களை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நமக்குள்ளே ஏற்படுற எனர்ஜி அப்படின்றது எப்படி ஏற்பட்டாலும் அதை வந்து நம்மளால் சரியாக பயன்படுத்திக்க முடியும். அப்போ எனர்ஜின்ற எந்த சோர்ஸ்னு வந்தால் என்ன, அப்படி ஒரு சோர்ஸ் தான் வந்து நமக்குள்ளே ஏற்படுற ஒரு பயம்னு சொல்லலாம். ஃபியர் அப்படின்றது ஒரு சில இடங்களில் அவங்க வாழ்க்கையை நிறையா உந்தரக்க ஆரம்பிக்கும். அதாவது எப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு வேலையே இல்லை அப்படிங்கிற சூழலில் வந்து நம்ம அதை தாண்டி போகிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி எப்போ எடுப்போம் அப்படின்னா, அந்த டெட் அண்ட் சுச்சுவேஷன் வந்துடும். இனிமேல் வழி இல்லை, வாழ்க்கையில் ஜெயிச்சு தான் ஆகணும், வேலை இல்லாமல் இருக்கும், பணம் இல்லை அப்படின்ற அந்த எண்டுக்கு வரும்போது தான் அந்த பயத்தை கான்ஷியஸ் காமிக்க ஆரம்பிக்கும். நம்ம எப்போவுமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் ஜோனில் மாட்டிகிட்டு இருப்போம். நமக்குள்ளே என்றைக்கெல்லாம் பயம் வருதோ அப்போல்லாம் ஃபோக்கஸ்டாக இருக்கும். எக்ஸாமுக்கு ஒரு 4 நாள் இருக்கும்போது பயம் வரும், இன்டர்வியூ போகிறதுக்கு 1 நாள் முன்னாடி பயம் வரும். அந்த மூமெண்ட்டில் நம்ம பண்ண நிறையா விஷயங்கள் பெருசாக அச்சீவ் பண்ணியிருப்போம். நீங்கள் கூட யோசிச்சிருக்கலாம் ஒரு சில நேரங்களில், இந்த மாதிரி ஒரு 2 நாள் 3 நாளுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு நான் இவ்வளோ பண்ண முடியுது என்னால் அப்படின்னா, தொடர்ச்சியாக வந்து நான் எஃபர்ட் போட்டிருந்தேன் என் வாழ்க்கை எப்படி மாறியிருக்குன்னு சொல்லி நிறைய இடங்களில் யோசிச்சிருப்பீங்க. ஸோ இந்த லாஸ்ட் மினிட் ரஷ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது நம்ம கான்ஷியஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி ஃபியர் ஏற்படும் போது தான் நிறைய பேரோட வாழ்க்கை மாறுது. அப்போது ஒரு கம்ஃபர்ட் சுச்சுவேஷனை விட ஃபியர் அப்படின்ற எமோஷன்ஸ் நமக்குள் நிறைய விஷயங்கள் உருவாக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி எந்த ஒரு உணர்வுக்குமே வந்து அதிக வைப்ரேஷன் ஏற்படும். முக்கியமாக ஃபியர் அப்படின்றப்போ அந்த பயத்தில் உங்களுடைய கான்ஷியஸ் வந்து நிறைய வழிகளை சிந்திக்க ஆரம்பிக்கும். எப்படி அந்த பிரச்சனைக்குள்ளேருந்து வெளியே வர்றது, எப்படி இந்த நிலையிலேருந்து நான் வெளியே வர்றதுன்னு சொல்லி அதிகமாக திங்க் பண்ணும்போது உங்கள் எல்லா சென்சஸுமே எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ பயம் அப்படின்றது ஒரு வகையில் வந்து நம்ம நெகட்டிவாக பார்த்தா கூட, ஆனால் அந்த பெரிய வாழ்க்கை மாற்றத்துக்கு உண்டான ஒரு விஷயம் அப்படின்றது முதல் நடக்கிற இடம் பயம்தான். 2வது டிசையர்னு சொன்னேன். பட் எனக்கு பர்சனலி கேட்டிங்கன்னா, டிசையர் அப்படின்றது கூட நம்ம உருவாக்கி அதுக்கு ஒரு இலக்கை அமைச்சு அதுக்கப்புறமா அப்புறம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறோம், இல்லை அதை ஃபோக்கஸ் பண்ணுன்ற நிறைய பிரச்சனைகள் வருது. ஆனால் ஃபியர்ன்றது ஒரு ஈஸியஸ்டான எமோஷன், நம்ம வாழ்க்கையை சரியாக வழி நடத்திக்கிறதுக்கு உதவுது. அதுக்கு வேண்டி நான் உங்களை எல்லோரும் பயப்படுறதுக்கான சூழலை ஏற்படுத்த சொல்லலை. எமோஷன்ஸில் நம்மளை செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கக்கூடிய சில வழிகளில் ஃபியர் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. 2வது விஷயம் டிசையர்னு சொன்னேன். அதாவது ஃபியர் எந்த அளவுக்கு வந்து உங்களை வந்து தள்ளி விடுமோ, டிசையர்ஸ் வந்து உங்களை ஈர்க்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு அந்த ஆசை இருக்கும். நான் எப்போவுமே ஏன் அல்டிமேட் கோல் போங்க, நெக்ஸ்ட் அப்டக்கிள் பற்றி யோசிக்காதீங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் அப்டக்கிள் அப்படின்றது இப்போ ஒரு வேலை கிடைக்கிறதோ, இல்லை ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதோ, இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற பிஸ்னஸ் அமைக்க முடிகிறதோ, நம்மளை பொறுத்த வரைக்கும், நம்ம கான்ஷியஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நெக்ஸ்ட் அப்டக்கிளாக தான் பார்க்கும், ஒரு தடையாக தான் பார்க்கும். எதுக்கு? டுவர்ட்ஸ் அல்டிமேட் கோல். ஸோ பெரிய இலக்கை எடுத்துக்கும் போது மட்டும்தான் நமக்குள்ளே அந்த சந்தோஷன்றது அதிகமாகும். அந்த அதிக ஆசைப்படும் போது மட்டும்தான் நம்ம இன்றைக்கி செய்கிற வேலையை எப்படி பெட்டராக பண்ணலாம், நம்ம ரொட்டீனை வந்து எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணலாம், நமக்கு இருக்கிற நேரத்தை எப்படியெல்லாம் நம்ம இந்த தேவைக்காக பயன்படுத்தலான்ற ஐடியா வரும். அப்படி இல்லை, எமோஷன்லெஸ்ஸாக இருக்கும், இல்லை வந்து எந்த ஒரு ரஷ்ஷுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்ஃபர்ட் ஜோனை கான்ஷியஸ் பழக ஆரம்பிச்சிருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபியர் அப்படின்றதும் டிசையர் அப்படின்றதும் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த மாதிரி ஃபியர் ஏற்படும் போது போய் பயந்து ஒளிஞ்சிடாமல் அந்த இடத்துல எப்படி வெளியே வரலாம், அந்த ஃபியர் வந்து என் லைஃப் என்னெல்லாம் மாற்ற முடியுங்கிற மாதிரி சிந்திக்க ஆரம்பிங்க. 2வது விஷயம் டிசையர். இது வந்து நம்ம ஏற்படுத்திக்கிற ஒரு விஷயம்தான். இதில் வந்து ஒரு லாங் டேர்ம் கோல் அப்படின்னு மட்டும் சிம்பிளாக யோசிக்காமல் அதை அடைஞ்சிட்டா என் வாழ்க்கை வேறு லெவலில் மாறிடும். அது எனக்கு பார்க்க
ரொம்ப பெருசாக தெரியுது, ஒரு இடத்துல பயம் கூட வருது. ஆனால் அந்த மாதிரி டிசைர் வச்சா தான் என் வாழ்க்கை மாறும்னு உங்களுக்கு எது மேலே பெரிய ஆசை வருதோ அதை எடுத்துக்கோங்க. ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய டிசைரை பற்றி யோசிக்கும் போது ஒரு சின்ன பெயின் பாயிண்ட் வரும். என்னென்னா, இது எப்படி சும்மா நான் வைக்கிற மாதிரி இருக்கே, ஃபேக்காக யோசிக்கிற மாதிரி இருக்கேன்ட்டு. ஆனால் தொடர்ந்து அதை வந்து நீங்கள் ஸ்கிரிப்டிங் மூலியமாவோ விசுவலைசேஷன் மூலியமாவோ உங்கள் கான்ஷியஸ்க்கு அந்த டிசைர் தான் எனக்கு, நான் அந்த வாழ்க்கை தான் வாழணும்னு எப்போ நீங்கள் குறிப்பிட ஆரம்பிக்கிறீங்களோ அங்கேருந்து கான்ஷியஸ் ஃபுல்லாக ரிவர்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். எப்படி பயம் வந்து உங்களை தள்ளி விடுமோ, அதாவது முன்னாடி சீக்கிரம் போயிடு, ஜெயிச்சிடணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லி தள்ளி விடுமோ, டிசைர் அப்படின்றது ஒரு பெரிய இலக்கை நிர்ணயிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த இலக்குக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் என்ன வேலை செய்யணும், என்ன மாதிரி விஷயங்களை தேடணுன்றத உங்கள் கான்ஷியஸ் உங்கள் எல்லா சென்சஸ்க்குமே அலர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு பெரிய டிசைர்ன்றது எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு 30,000 சம்பாதிக்கிறோம். பட் நம்ம டிசைர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3 crores 4 crores லெவல் இருக்குது அப்படின்னா, ஸோ ஒரு மந்த்லி 3 lakhsன்றது இட் ஷுட் பி நார்மல் இன்கம்மாக இருக்கணும் உங்களுக்கு. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், என்ன இவ்வளோ பெருசாக யோசிக்கிறோம், அது எப்படி போவோம் அப்படின்னு. பட் அந்த டிசைர் என்ன பண்ணுன்னா, நீ இந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருக்கிற அந்த நிலை அடையிறதுக்கு இன்றைக்கி நீ எங்கெல்லாம் ஏறி நிற்கணும், எந்தெந்த ஸ்டெப்புக்கு நீ போகணும்னு சொல்லி உங்களுக்கு அந்த வழிகளை காமிக்க ஆரம்பிக்கும். இங்கே எந்த மேஜிக்கும் நடக்காது. பல இடங்களில் சொல்கிறது இதுதான். பெருசாக யோசிச்சுட்டு உடனே மாறிடுமா அப்படின்னா, பெருசாக யோசிச்சிட்டா நீங்கள் உங்கள் சிந்தனைகளை மாற்றிக்கிறீங்க. இன்றைக்கி வரைக்கும் 30,000க்கு மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி அந்த 3 லட்சமோ அந்த 3 கோடியோ அந்த மைண்ட் செட் மாற ஆரம்பிக்குது. இது பணத்தில் மட்டும் கிடையாது. ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன்லேயும் இதுதான். எனக்கு தகுதியான ஒரு ஆள் கிடைக்கிறது எனக்கு கஷ்டம், எனக்கு தகுதியான ரிலேஷன்ஷிப் அமையாது நம்புகிற நீங்கள், இல்லை எனக்கு இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, இப்படி ஒருத்தர் தான் என் லைஃப்பில் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரிய ஆரம்பிக்கும். என்ன எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம தேடுதல் அப்படின்றது தான் இங்கே வந்து அந்த கான்ஷியஸ் குறிப்பிட்ட ஒரு விஷயம். அதாவது நம்ம சென்சஸ் எல்லாமே, நம்ம கேட்குறது, பார்க்குறது, உணர்றது, நம்ம ஸ்மெல் பண்ணுறது, டேஸ்ட் பண்ணுறது, எல்லா சென்சஸுமே உங்களுடைய அடிப்படை தேவைகளை பேஸ் பண்ணி தான் வேலை செய்யும். ஒரு 30,000 தேடுற ஒரு ஆளுக்கு அந்த 30,000 எப்படி மாதம் ஃபுல்லாக சம்பாதிக்கிறதுன்னு மட்டும்தான் வழியை காமிக்கும். அதே 3 லட்சம் தேடினா அதுக்கு தகுந்த மாதிரி கான்ஷியஸ் வந்து ரீடிஃபைன் பண்ணும் எல்லாத்தையுமே. இதுதான் ஆக்சுவலாக மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிற ஒரு ஹிடனான விஷயம். இது டிசையர் மூலமாகவும் ஃபியர் மூலமாகவும் ரொம்பவே ஈஸியாக ட்ரிகர் ஆகும். அந்த மாதிரி எமோஷன்ஸ் உங்களுக்கு ஏற்படும் போது அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நன்றி.